வையகத்தில் கீர்த்தி பெற்று வாழ்ந்திருப்பாய். வாழையடி வாழையாக வாழ்ந்திருப்பாய் வையகத்தில். தம்பியா என்ன ஒன்று பேரு வாசாமி பகிர் போச்சா பாப்பாக்கு கால் கொஞ்சம் பிடிச்சி போய் கவனம் படுத்து சொல்ற மாதிரி சரியா அந்த பையனுக்கு பகிர் போச்சு பால் கொஞ்சம் கொடுத்து
அவன் இப்ப டீ குடிச்சு படுத்துனான். பால் குடிச்சியா? உடம்பு உனக்கு பிடிச்சிக்கிச்சு? அம்மா வணக்கம்மா. வணக்கம் தனிக்கழகு. ஆமா ஆமா. வந்தடி பிடினால் வையகத்தில் கீர்த்தி பெற்று வந்திருப்பாய். ஆகட்டம்மா. வாழையடி வாழையாக வந்திருப்பாய் வையகத்தில். ஆமா. என்னடா கூத்துறியப்பா டேய்? மனிதரை பிறந்தா மதிக்க முடியாத வாழ வேண்டும். ஆமா. மதிப்பெற்று வாழக்கூடாது. ஆனா பிறந்தால் அறிவு இருக்க வேண்டும். பெண்ண பிறந்தால் புத்தி இருக்க வேண்டும். புத்தி இல்லாத பெண்கள் பிழைத்ததா சரித்திரம் கிடையாது. அறிவில்லாத ஆண்கள் பிழைத்ததா சரித்திரம் கிடையாது. இருந்தாலும் இரண்டும் கெட்டு விட்டால் உலகத்தில் வாழ்ந்த புண்ணியம் கிடையாது. மனித தங்கம், மனிதரை பிறந்து விட்டால் போதாது. பெற்றவருக்கு பெருமையை தான் தேடி கொடுக்க வேண்டும். சிறுமியை தேடி கொடுக்க கூடாது. இந்த பிள்ளையை பெற்றவர் யார்? எந்த முண்டை பெத்தாலோ இதை பெத்த நேரம் சும்மா இருந்துருங்களாம் அப்படின்னு பேர் எடுக்க கூடாது. இந்த குழந்தையை பெத்த மகராசி யார் அப்படின்னு பெத்தவங்களுக்கு பெருமையை தேடி கொடுக்கும் போதுதான் அந்த குழந்தையை பெற்று கஷ்டமாகப்பட்டது நீங்குமா. அது இந்த செவி என்று சொல்லக்கூடிய காதால் கேட்கக்கூடிய நேரம் அப்பா நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் இன்றோடு முடிந்து விட்டது அப்படி என்று அந்த குழந்தையை பெத்தவன் நினைப்பாளாம். ஆனா பிறந்த அறிவில் அதை போய்விட்டால் எருவில் அது கொள்ளையில எதனா வெறிச்சானாலும் அது வெளியுமா? வெளியாதம்மா. எது வெளியாது? எதை வெறிச்சாலும் வெளியாது. பாக்குவோம் இல்லன்னா தண்ணி கொண்டு வந்து தலைமால ஊத்தி அனுப்பிடுவோம். கம்முனுக்கணும், ஞாபகம் வச்சுக்க. அப்படி மனிதனை பிறந்து விட்டால் போதாது, மதிக்க முடியாத வாழ வேண்டும். ஆண்டோர் தாண்டோர் நம்மளை போன்றவர், படித்தவர், பட்டமற்றவர்கள், நன்னூல் தெரிந்தவர், நாகரிகம் அறிந்த சபை, எத்தனையோ கலை புராணம் கட்டு உணர்ந்தவர்களாம், வேத புராணம் படித்து உணர்ந்தவர்களாம், எத்தனையோ படித்து மேதைகள் அமர்ந்திருக்கலாம், படிக்காத மேதைகள் அமர்ந்திருக்கலாம். அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய சபையாகப்பட்டது ஆதி நாளில் என்ன சபை? தேவரெல்லாம் கூடியிருப்பது தேவர் சபை. பிறகு மன்னர்கள், மாவேறு மக்கள் சபை. மன்னர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சபையாகப்பட்டது மன்னர் சபை. இப்போது இந்த மக்களால் அமர்ந்திருக்கக்கூடிய சபையாகப்பட்டது மாபெரும் மக்கள் சபை. இந்த மாபெரும் மக்கள் சபையை முன்னிட்டு நான் மங்கையாக தோற்றமாகி இருக்கிறேன். அடியால் யார்? இந்த நாட்டை சேர்ந்தவள். என்னுடைய பேர் வழி என்ன? நான் யாருக்கு மகள்? நான் யாருக்கு மனைவி? நான் யாருக்கு தாய்? நான் எதுக்காக வர வேண்டும்? சொல்லம்மா. சொன்னால் ஞாபகத்தோடு கேட்கணும். சர்வம் என்றால் என்ன? தெரியாது. சர்வம் என்றால் உலகம். யானை முதல் ஜென்மம், எருமை கடை ஜென்மம், 84 லட்சம் ஜீவஜாதிகளுக்கு படியெடுக்கக்கூடிய பேர் சிவபெருமான். அவருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா?
சர்வ சங்கர ரூபி சங்கரன் தனக்கு பாரி. ஆகட்டம்மா. என்னது சர்வம் என்றால் உலகம். ஆமா. இந்த உலகமாகப்பட்டது எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? எப்படிம்மா? தண்ணீர் மயமாக இருந்தது. இந்த உலகம் பூரா உலகமே ஆடும் பொருள், அசையும் பொருள், செடி கொடி மலை மந்தாரம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. தண்ணீர் மயமாக இருந்தது. ஓம் என்று சொல்லக்கூடிய ஒளியாகப்பட்டது பலாயிரம் வருடங்கள் ஒலித்துக் கொண்டிருக்குது. ஆகட்டம்மா. ரீ என்று சொல்லக்கூடிய ஒளியாகப்பட்டது பலாயிரம் வருடங்கள் ஒலித்துக் கொண்டிருக்குது. ஆமா. இரண்டு ஒளியும் பலாயிரம் வருடமாக ஒன்று மோதி கொண்டிருக்குது. என்னது இரண்டு ஒளி ஒன்று மோதிக்கொண்டிருக்குது. மோதிக்கொண்டு பலாயிரம் வருடங்கள் இருக்கக்கூடிய நேரம் ஒரு நாள் பார்த்து இரண்டு பிளவாக படி என்று வெடித்து விட்டது. என்னது இரண்டு பிளவாக பிளந்து விட்டது. பிளந்த கூடிய நேரம் எங்க இருக்கக்கூடிய துசகம்பமாக வளர்ந்து கொண்டிருக்குது. அந்த துசகம்பமாக பட்டது இரண்டு பிளவாக தண்ணீரிலே பிளந்து விட்டது. பிளந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அதிலிருந்து என்ன வரும்? தண்ணீரில் இருக்கக்கூடியது இரண்டு பிளவாக பிளந்தால் என்ன வரும்? நெருப்பு குழம்பாகப்பட்டது துளுரூட்டு எரிந்து கொண்டிருக்குது. நெருப்பு குழம்புன்னா குழம்பு கிடையாது. நெருப்பு துளுரூட்டு எரியுது பார், அதுக்கு பேர் தான் குழம்பு. நெருப்பு குழம்பாகப்பட்டது துளுரூட்டு எரிந்து கொண்டிருக்குது. அதுல ஒரு பெண்மணி பிறந்தாள். எப்படி பிறந்தாள்? உனக்கு எத்தனை நேத்திரம்? இருக்கிறது 2 நேத்திரம். முக்கண்ணோட பிறந்தாள். 3 கண்ணு. ஆமா. முக்கண்ணோட கோர பள்ளி இல்லையா? அகோர கோரத்தோட பிறந்தாள். அவ யார்? நான் தான். கோரத்தோட பிறந்து 8 திக்கே ஓடி பார்த்தாள், 4 திக்கே திரும்பி பார்த்தாள். ஆடும் பொருள், அசையும் பொருள், செடி கொடி மலை மந்தாரம் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தை பிரபஞ்சம் செய்ய வேண்டுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை செய்து பார்த்து ஞானத்தால் அறிந்தாள். மணலால் ஒரு பொம்மை செய்தாள். எது எப்படி செய்தால்? மனிதனை போல் ஒரு பொம்மை செய்தால். இந்த உலகத்தை பிரபஞ்சம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உபதேசம் செய்தால். அந்த நெற்றிக்கண்ணால் உத்து பார்த்தால். பார்த்த உடனே அந்த குழந்தை என்னவென்று அழைத்தது? அம்மா அம்மா என்று அழைத்தது. உலகத்திலேயே பிள்ளை என்ற பெயரை, தாய் என்ற பெயரை கொடுக்கக்கூடியவள் முதல் பிறந்த குழந்தைதான். அது கூணா இருந்தால் என்ன, குருடா இருந்தால் என்ன, செவிடா இருந்தால் என்ன, சம்பாதிக்க வழியில இருந்தாலும் சரி, முதல் பிறந்த குழந்தை அம்மா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கொடுக்கக்கூடியது. கொட்டி மரடி என்பது வார்த்தையை விட்டுவிட்டு தாய்மை அடையக்கூடிய குழந்தை முதல் பிறந்த குழந்தை இருக்கட்டும். எனக்கு தாய் என்ற பேரை வாங்கி கொடுத்து விட்டிய கடவுளே அப்படின்னு சொல்லி எனக்கு பிள்ளையாக இரு, உலகத்துக்கே பிள்ளையாராக போ என்று விட்டு என்ன செய்த? மறுமுறை விடாமுயற்சி செய்யணும். மறுமுறை ஒரு பொம்மை செய்து மனிதனை போல் பொம்மை செய்து அதுக்கு என்ன உயிர் கொடுத்து என்னமா ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உபதேசம் செய்து நெத்திக்க நாள் உத்து பார்த்தேன். அது என்னவென்று அழைத்தது? ஒரு தங்கைய அண்ணனை வைத்து உலகத்தை பிரபஞ்சம் செய்ய முடியுமா? அண்ணனை திருமணம் முடிக்க முடியுமா? உலகத்திலே தாய் வீட்டு சிறு பெண்களுக்கு முக்கியம். தாய் வீட்டு சிறு பெண்களுக்கு முக்கியம். உடல் பிறப்பு தேவை அப்படின்னு சொல்லி உலகத்தில் நீ என் அண்ணனாவே இரு, நான் இறந்து பிறந்தாலும் நீயே எனக்கு அண்ணனா இருக்க வேண்டும் அப்படின்னு யாரை விட்டேன்? சாச்சாரி ஆண்டவன் எம்பெருமான் எங்கள் அண்ணா கண்ணன் பிறந்தார். ஏழுமலையான்னு சொல்ற வாடா டே. இப்படி பேசி பேசிட்டாண்டா சொரக்காயாட்ட உப்பி போய் திரும்புறேன். சாப்பாட்டுல கொக்கு போட வச்சுக்காங்க, ஏதோ ஒரு அளவுக்கு கேம் பாவம். சாப்பாட்டுல ஒரு வாட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் வீட்டுக்காருக்கு நான் ஒரே ஆம்பளையா அவங்க பையனை போட்டு படுத்துருங்களா? அதெல்லாம் சொல்றேன். கொக்கு மருந்து வச்சு சாவடிக்கிறது தான். எங்கடி பார்ப்பலாம் உள்ள லைட் போட்டு வச்சுங்க. மலாக்க படுத்துனுங்க. வாத்தியா தூக்கி பூட்டி தோட்டன்னு இப்படிதாம்மா திறப்பத்தை ஒரு பக்கம் சொல்லி
அந்த அம்மால அந்த நேரத்துல கரண்ட் போயிருச்சு. இப்படி போறோமா தேவின்னு போறது கரண்ட் போறது வீட்டுல வேற உள்ள விளக்கே நின்று பாரு. வேற போய் வாத்தியார் வாயில விட்டுருக்கு. அந்த ராமகிருஷ்ண வாத்தியார் வாயில அவரு அதுதான் இனிமே சாப்பிடுவாங்க. ஆமா அப்படி இருந்தாலும் டேய் மறுபுற விடாமுயற்சி செய்ய வேண்டுமே. மூணாவது முறை என்ன செய்தி மனிதனை போல் பொம்மை செய்தி அதுக்கு ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உபதேசம் செய்தி அந்த குழந்தைக்கு நெத்திக்கண்ணால் உயிர் கொடுத்தேன். கொடுத்த உடனே பெண்ணே என்று அழைத்தது. வாருங்கள் சாமி இந்த உலகத்தை பெருமங்க செய்யலாம் திருமணம் முடித்துக் கொள்ளுங்க. வாங்க சாமி வாருங்கள். யாரு என்ன கேக்குறீங்க? அவரே கூப்பிட்டா ஆமா கூப்பிட்ட உடனே பெண்ணே நில். ஒரு ஆண்மகனை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரே ரூபானாலி வரதட்சணையாக கொடுக்க வேண்டும். அப்பதான் அந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியும். அதனால தங்கா உன்னை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் எதை தருவாய் என்ன தருவாய் வரதட்சணையாக அப்படின்னு சொன்னார். ஆமா அண்ணா இந்த உலகத்தை பிரபஞ்சம் செய்ய வேண்டும் உலகத்தை பிரபஞ்சம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என் உயிரை கேட்டாலும் நான் தருகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? உயிர் தேவையில்லை. உயிர் தேவையில்லை. ஒரு ஆண் மக்கள் எப்போதுமே மேன் மக்கள். ஜான் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை. பெண்கள் எப்போதுமே கீழ்வரப்பு ஆண்கள் எப்போதுமே மேல்வரப்பு. உனக்கு எத்தனை குழந்தை? கால் கேட்கலையா? கோழி கூக்கு எது பேசுறது காது கேக்குது இல்லையா? பாட்டு பாடின காது கேட்கும் போது வசனம் பேசுன காது கேட்டா சரி. அப்படி இந்த நெத்தில இருக்கக்கூடிய நேத்திரத்தை கூட உனக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் அப்படி என்று சொன்னார். சொன்ன உடனே நெத்தில இருக்கக்கூடிய நேத்திரத்தை எடுத்து கிள்ளி எடுத்து தானமாக உறுப்புல இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்தால் அங்கிருந்து என்ன வரும்? நத்தம் என்று சொல்லக்கூடிய உதிரமாகப்பட்டது சீரிட்டு ஓடுகிறது. இந்த பூலோகத்தில் விளைந்ததை உண்டானால் பூமியில் விளைந்தால் என்ன செய்யும்? இந்த தண்ணீரும் இல்லாமல் அழிந்து விடும். அதனால என்னை பெண்ணை என்று அழைத்தவர் பெருவேலை வைத்து அமைத்து பிடித்தார். சாமி நான் ஒச்சமில்லாம உலகத்தில் பிறந்து என்னால் நான் ஒச்சப்பட்டு விட்டேனே கடவுளே எனக்கு நான் என்ன செய்வேன் அப்படி என்று நான் மன்றாடி கெஞ்சி கூத்தாடி கேட்ட பிறகு அவர் என்ன சொன்னார்? பெண்ணே இந்நாளிலிருந்து உன்னை போல் பெண்மணிகள் திருமணம் முடித்த பெண்மணிகள் திலகமாக இட்டுக் கொள்ளட்டும். ஆமா திலகம் என்று சொல்லக்கூடிய குங்குமம் திலகமாக இட்டுக் கொண்டால் இந்த மாங்கல்யத்துக்கு என்னைக்குமே அழிவு காலங்கள் கிடையாது. அது அப்ப இப்பெல்லாம் என்ன பண்றாங்க? இப்பெல்லாம் ஒட்டுறாங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. திருப்பணி எடுத்து ஒட்டுறாங்க வச்சுக்கிறாங்க. படிக்கிட்டு அந்த டிக்கர் போட்டு வந்துருங்க. மூணே நாள் தான் அதுவும் வைக்கணும். ஆமா 3 நாள் தான் அதுவும் வைக்கணும். அந்நாளில் லட்சுமியாகப்பட்டவள் நம்மளிடம் இருக்க மாட்டால் அது தெய்வத்துக்கு ஒப்பற்றது. அந்நாளில் வைத்துக்கலாம் எடுத்து போட்டலாம். அப்படி இருந்தாலும் இப்படி எல்லாம் நான் செய்த உடனே அந்த நெத்திக்கனை தானமாக இட்டு என்னை உத்து பார்த்தார் எரித்து விட்டார். உத்து பார்த்து அப்பதை எரித்து விட்டார். நெத்திக்கண்ணால் உத்து பார்த்து எரித்து விட்டு நான் யாருக்கு மகளாக பிறந்து யாரை மணந்திருக்கிறேன்? தரணிக்கு மகளாக தாசாகடி என்று சொல்லக்கூடிய உருவத்தில் பிறந்து எனக்கு என்ன பேர்? தாசாகடி. தாசாகடி என்ற உருவத்தில் பிறந்து கையிலங்கில குதிக்கொண்டு அமர்ந்திருக்கிறாரு. வருவருக்கு இல்லைன்னு சொல்லாதே. அவர் யாரு?
கைலமலையில இருக்கக்கூடிய சிவபெருமான் அவரையே மணந்தேன். ஓ அவங்க நீங்க மனைவி அவரை மணந்த பிறகு கேட்டேன். அப்போது நீ எரித்தாய், இப்போது பிறந்த பிறகு மறுமுறை வந்து திருமணம் முடித்திருக்கிறீர்கள், ஏன் சாமி அப்படின்னு கேட்டேன். என்னை படித்தவள் யார்? நீதான். ஆமா. படித்தவளையே திருமணம் முடித்துக் கொண்டால் தாயை திருமணம் முடித்தாள் என்று ஒரு வார்த்தை. ஆமா. அதை விட ஒரு பெண்மணி ஆகப்பட்டவள் ஒரே நிமிட நாளே ஆண்களுக்கு சிறியவளா இருக்கணுமா? ஒரே நிமிட நாளையும் ஆண்களுக்கு சிறியவளா இருந்தாதான் அந்த ஆண்களுக்கு கட்பட்டு வாழ்வாள். அப்படியா? சரி, நம்ம நாளா தெரியாது பண்ணிக்கிறோமா? என்ன 60 வயசு இருந்து ஏமா இப்படி கீரைக்காரங்களை பண்ணிக்க 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். 60 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்க பாரு, என்ன வாங்கி கொடுக்கறது இல்ல. மாசானா நம்மளுக்கு அக்கௌண்ட்ல டான் 1000 ரூபாய் இருக்குது. வியாதி வந்து போயிருவாரு. 1500 ரூபாய் ஏறி இருக்கு. மாசம் 100 ரூபாய் செலவு. எப்பா டேய், நீ கல்யாணம் பண்ணி போறது கேட்டோம். கடவுள் என்ன சொன்னார்? ஏமா கடவுள் என்ன சொன்னாரு? ஏய், அவர் என்ன சொன்னார்? ஆண்களை விட பெண்மணியாகப்பட்டவள் ஒரே நிமிட நாளில் சிறியவளா இருக்கணும். அதுலயும் என்னை படைத்தவள் நீ. படித்தவுடனே உன்னை நான் அடைந்திருந்தால் எனக்கு தாயை அடைந்ததை போலாகும். அதனாலே அங்க எரித்தேன், இங்க பிறக்க செய்தேன். பிறந்த பிறகு நான் திருமணத்தை முடித்தேன். அப்படி தங்கம் இதெல்லாம் போனால் போகட்டும், ஏன் ஓடியார? மல்லு மல்லி நடக்கலாம், கல்லு மல்லி நடக்கலாம். போயிட்டு வாப்போம், சொல்லிட்டு வாடா. உன்னுடைய மனைவி பார்வதி கொண்டு சொன்ன கொண்டு வண்டியா? ஆமா. என்ன சொன்னாரு? சத்தியமா வர சொன்னாரு. நடை வாமா போலாம். நடை.
திதியே பொற்பாதை கமலங்கள். உமா மகேஸ்வரி, உலக ரட்சகி, உலக நாரணி, அன்னபூரணி. நீ கூடி வந்தனையா? சாமி அப்படி மேல பார்வதா சாமி அப்படி அழைத்தவுடனே ஓடி ஓடி வந்து பாதத்தை வளர்ந்திருக்கிற என்றைக்கும் சுகமாக வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் அளித்திருக்கிறேன். சாமி உங்கள் சித்தமே எனக்கு பாக்கியமாகட்டும். ஆகட்டும். கட்டுங்களத்தோடு போட்டு மூவடத்திற்கு சுமங்கலியா வாழ்வாய். ஆமா அப்படி என்று சொல்லக்கூடியவர் தாலி கட்டிய மன்னவர் மட்டும்தான். ஆமா மற்ற ஒருவர் சொன்னால் அது பலிக்காது. ஆமா இருந்தாலும் தங்களோட சிறியத ஒரு வார்த்தை. அப்படியா? ஆமாங்க. அப்படி எந்த வார்த்தை இருந்தாலும் ஒரு கணவனாக விட்டவள், அதாவது ஒரு மனைவிக்கு சந்தேகம் வந்து விட்டால் உடனே தீர்க்க வேண்டும் இல்லையா? ஆமாங்க. எந்த வார்த்தை கேளு. சங்கட்டம் தேவி உமா மகேஸ்வரி வர வேண்டும் என்று சொல்லி நந்தியை விட்டு அழைத்திருக்கிறியே என்ன காரணம்? பார்வதா சாமி போல அப்படி இருந்தாலும் பார்வதா உன்னை எதற்காக அழைத்திருக்கேன் தெரியுமா? அதாவது அடி அம்மா முத்தமாரி அழக முத்தமாரி அடிபாடி உலகவாய்
இந்த பார்வதி உருவத்தில் ஒரு அவதாரமா இருக்கக்கூடிய இந்நாளில் இந்த கலியுகத்தை காக்கக்கூடிய ஓம் சக்தி, பராசக்தி, உலக லட்சுமி, உலக நாரணி, அன்னபூரணி அப்படின்னு சொல்லக்கூடிய 68 அவதாரத்தில் ஒரு அவதாரமா விளங்கி வரக்கூடிய ஓம் சக்தி தாய் பேர் வழியை கொடுக்க, ஓம் சக்தி குருசாமி கொடுக்கக்கூடிய பணமாகப்பட்டது. ஓம் சக்தி பேர் வழியை கொடுக்க, ஓம் சக்தி அம்மாவும் எப்போதுமே ஐயாவுக்கு பக்கத்துணை இருந்து அருள் புரிய வேண்டும் சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அவரால் அளிக்கக்கூடிய பணமாகப்பட்ட நாடகம் அடிக்காக பார்வதா சாமி, இன்று இடத்திலே பார்வதா உனக்கு எதற்காக தெரியுமா? காரணம் அதாவது இந்த உலக மக்களுக்கு எல்லாம் ஏனை முதல் செல்வம், எறும்பு கடை செல்வம், 84 லட்சம் உயிரினங்களுக்கு எல்லாம் படியளக்க செல்ல வேண்டும் என்று உன் இடத்திலே சொல்லிட்டு போலாம் என்று சாமி உன்னை அழைத்திருக்கிறேன். தினதோறும் படியளக்க போகிறேன் என்று சொல்கிறாயே சாமி. என் நாளில் சிறியதா ஒரு வார்த்தை கேளு. இது சங்கடம் கிடையாது, எந்த சங்கடமும் கிடையாது. சொல்லிட்டு தான் நீ படியளக்க போறேன். ஆமா வா. படியளக்கக்கூடிய மன்னவரே உண்மைதான். பாவங்கள் எத்தனையோ இருக்கலாம், அப்படி புண்ணியங்கள் எத்தனையோ இருக்கலாம். இருந்தாலும் ஒரு பெண்மணிக்கு தான் ஒரு பெண்மணியோட அருமை கஷ்டமோ தெரியும். உண்மைதான். அப்படி இருந்தாலும் பெண்களை பற்றி முதல் கேட்கிறேன். சாமியா பச்சாம சாமி அடி மாமா வடி வேலனே தந்தைக்கு ஒப்பற்ற பச்சைமுத்து ஐயா அளிக்கக்கூடிய பணமாகப்பட்டது. இஷ்டகுல தெய்வமாக இருக்கக்கூடிய பச்சைமா சாமி பேர்வழி கொடுக்க, பச்சைமா சாமியும் ஐயாவுக்கு சென்று நம்மள சிறப்பாக நோவற்ற வாழ்வும் குறையில்லாத செல்வமும் அளித்து அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அவரால் இருக்கக்கூடிய பணமாகப்பட்ட நாடகம் அடிக்காது. சாமி, இந்த உலகத்தை திரிந்து படியிலிருந்து வரக்கூடிய மன்னவரே, ஆமா தாங்கள் சிறியத ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? சங்கடங்கள் எதுவும் கிடையாது. ஐயா கோபானா இங்க பெண்மணியாகப்பட்டவள் சோபனங்கான பெண்கள் என்று சொன்னால் திருமணமாகாத பெண்ணை, பருவத்து கிடைந்த பெண்கள் தாய் வீட்டிலே நீண்ட நாட்களாக பருவம் அடைந்து திருமணமே ஆகாமல் நம்மளுக்கு திருமணம் ஆகியிருந்தால் குழந்தை குட்டியோட அடுத்த வீட்டுல போய் பொழைச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தாய் வீட்டிலே அந்த பெண்மணிய சுனத்தோட படுத்திருந்தால் அது பாவமா இல்ல புண்ணியமா? அப்படியா? ஆமாங்க. அப்படி பாவமா இருந்தால் யாரை சேரும்? அந்த பெண்மணியை சேருமா, இல்ல தாயை சேருமா, இல்ல தந்தையை சேருமா, இல்ல அண்ணனை சேருமா? யாரை இங்க சேரும்? யாரை சேரும்? ஆமாங்க. அதாவது உனக்கு ஒரு சந்தேகம். ஆமா சாமி, எதை கேட்டு போனா அந்த ஊர்ல இருக்கிறவங்களும் அப்படி கத்துக்குவாங்கன்றதான். அப்படியா? வா சொல்றவா.
சாமி தேவி என்னங்க? அப்படி சோபனம் என்றால் பருவமடைந்த மங்கை. ஆமாங்க. இல்லையா? அந்த பருவமடைந்த மங்கையாகப்பட்டவள் நீண்ட நாட்களாக தாய் வீட்டிலே திருமணம் ஆகாமல் தாய் வீட்டிலே சோர்ந்து வளர்த்திருந்தால் அந்த பாவமாகப்பட்டது யாரை சேரும்? சொல்லு. அப்படி யாரைங்க சேரும்? அந்த பெண்ணாகப்பட்டவள், அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களாங்கிறாங்க பாரு, இப்ப காலேஜுக்கு போறாங்க. ஆமாங்க. காலேஜுக்கு போறாங்க, கூட படித்த பிள்ளைங்கள். ஆமா. இல்ல பக்கத்து வீட்டு பிள்ளைங்கள். காலேஜுக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, டாடா கம்பெனிக்கு போறாங்க. இவங்க எல்லாம் அவங்க எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க, என்னுடைய பிள்ளைக்கு நான் போகலன்னா என்னுடைய 2 பிள்ளைகளும் சாப்பிடறதுல தூங்குறதுல என் கணவருக்கு நான் போனாதான் சாப்பாடு செஞ்சு போடணும், நான் போனாதான் சாப்பிடுவாரு அப்படி என்று பெருமையா பேசின்னு வருங்க. பேசிட்டு வரக்கூடிய யாரு? திருமணமான மங்கைகள். ஆமாங்க. இல்லையா? அப்படி இந்த பெண்ணாகப்பட்டவள் நினைக்குவா, இதே சோர்ந்து படுத்துன்னு தாய் வீட்டிலே கடவுளே நம்மளுக்கும் ஒரு திருமணம் நடந்தது, நான் அப்படி என்ன பாவத்தை செய்திருப்பேன்? இன்னுமே எனக்கு திருமணம் நடக்கவில்லையே. ஒரு ஆண்மகன் வந்து திருமணம் முடித்து போயிருக்கலாமே. போயிருந்தால் நான் அப்படி என்ன பாவங்கள் செய்திருப்பேன் அப்படி என்று மனதில் எண்ணிக்கொண்டு படுத்திருந்தால் நாமளும் இந்த புளிய குட்டியோடு நாமளும் சந்தோஷமா இருந்திருக்கலாமே. இந்த இல்லற வாழ்க்கையிலே நாமளும் கணவன் இடத்திலே நாம சுகபோகமாக சந்தோஷமா இருந்திருப்போம் என்று அந்த பெண்ணு இப்படி தலசாஞ்சி இப்படி படுத்திருக்கிற நேரத்தில் நினைத்தால் அந்த தாய் அந்த பாவமாகப்பட்டது யாரை சேரும்? மாதம் 100 பசுவை கொன்ற பாவங்கள் தாய் தந்தையை வந்து சேரும். பசுவை கொண்ட பாவம் என்ன மாதனா? பசுவை கொண்ட பாவமா? ஒரு மாசத்துக்கு 100 பசுவை கொண்ட பாவம் வந்து சேருமா? தேவி சாமி பார்வதா, ஐயா மரண யானை பெண்கள் ஒரு பெண்மணிக்கு 7 பருவம். ஆமா. 7 பருவத்தில் மங்கை பருவத்தை விட்டு ஒரு ஆண்மகனை திருமணம் முடித்தால் அவனுக்கு மடந்தை என்று ஒரு பேர். உண்மைதான். கணவனுக்கு மனைவிக்கு வாக்குவாதங்கள் வந்து இல்லறத்தில் இன்பமா வாழ்க்கை செய்து வரக்கூடிய நேரம். ஆமா. ஆளுக்கு ஒண்ணு சொல்லி கணவனுக்கு ஆண் பிள்ளைக்கு எப்போதுமே கோபங்கள் முன்ன கோபம். ஆமா. வந்த உடனே அடித்து விடுறார். உனக்கிட்ட வாழ்வதை கூட என் தாய் வீடு போறேன் என்று சொல்லி பெண்மணியாகப்பட்டவர் கோவித்துக் கொண்டு தாய் வீடு வந்து விட்டால் கணவன் சாப்பிட்டாரோ சாப்பிடவில்லையோ, உண்ணாரோ உறங்கவில்லையோ அப்படி என்று சண்டையை பிடித்திருந்தாலும் நம்ம கணவனிடமே இருந்திருக்கலாமே. தமிழ்நாட்டிலே தேடி கண்டுபிடிச்சா கூட அந்த மாதிரி பார்வதா, அப்படி அதாவது புகுந்த வீட்டை விட்டு பிறந்த வீட்டை தேடி நீண்ட நாட்களாக தாய் வீட்டிலே வந்து ஒருங்கி கொண்டிருந்தால் கணவனை வந்து கூப்பிட கிடையாது, தாய் தந்தையும் அனுப்பி வைக்க கிடையாது. ஆமா. அந்த பெண்மணி யசனத்தோட தாய் வீட்டுல முந்தியை விரித்து இப்படி தலை சாஞ்சி படுத்திருந்தால் பாவமா புண்ணியமா? புண்ணியமா இருந்தா யாரை சேரும்? பாவமா இருந்தா யாரை சேரும்? சொல்றேன். அப்படி மடந்தை என்றால்
பருவமடைந்த மங்கை, திருமணமான பெண்ணுக்கு பேர் மடந்தை என்று ஒரு பேருங்க. அப்படி திருமணமான பெண்கள் ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் ஏதாகிலும் சின்ன சின்ன சண்டை வந்து அந்த பெண்ணாகப்பட்டவள் புகந்த வீட்டை விட்டு தாய் வீட்டில் வந்து சோர்ந்து படுத்திருந்தால் அந்த பெண்ணாகப்பட்டவள் நினைப்பலாம், கோபமோ பாவமோ நம்ம வந்து விட்டோம், தாய் வீட்டுக்கு வந்திருக்க கூடாது, தாய் வீட்டுக்கு வந்து விட்டோம். அப்படி வந்த பிறகு ஒன்னே நம்ம தாய் தந்தையாகிலும் நம்மளுக்கு சொல்லக்கூடிய சொல்லி இதாக நம்மளை அனுப்பியிருந்தால் நாம போய் சுகபோகமா நம்ம வாழ்ந்திருக்கலாம். இல்லை, அப்படி தாலி கட்டணை புருஷன் வந்து நம்மளை அழைத்திருந்தால் அங்கே சென்று போயிருந்தால் நாமளும் சுகபோகமா புள்ள குட்டியோடு கணவனோடு நம்ம சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாமே. ஆனா தாயும் அனுப்பவில்லை, தந்தையும் அனுப்பவில்லை, கட்டண புருஷனும் வந்து நம்மளை கூட்டிட்டு போக கிடையாது இல்லையா? அப்படி ஒரு பெண்ணாகப்பட்டவள் புகுந்த வீட்டை விட்டு பிறந்த வீட்டை தேடி வந்தால் ஒரே ஒரு 3 நாள் இல்லையா? அதுக்கு மேல தாய் வீட்டில் வைத்திருந்தால் அந்த பாவமாக விட்டது யாரை சேரும் தெரியுமா? அதாவது மாதத்துக்கு 1000 பசுவை கொன்ற பாவங்கள் இந்த தாய் தந்தையாரை வந்து சேரும். ஒரு மாசத்துக்கு 1000 பசுவை கொண்ட பாவமா? அதுல சாவடிச்ச பாவமா? சரிங்க, இதெல்லாம் போனால் போகட்டும். ஐயா மாமச்சன் தின்பதாலே பாவமா? ஆமா, இந்த மங்கையால் அடுத்து அடுத்து கேட்டுக்கொண்டே வருகிறாளே இன்று ஏதாச்சும் கோபங்களா எனக்கு? ஆமாங்க. அப்படியா? அப்படி மாமிசம் தின்பதால் பாவமா புண்ணியமா? ஆமாங்க. இதெல்லாம் ஜனங்களா சொல்றாங்க. ஒரு உயிரை கொண்டு விட்டால் பொன்னால் பாவம் தின்னால் போச்சு அப்படின்னு சொல்றாங்களே. எப்படி? அதாவது ஒரு உயிரை எவன் ஒருவன் கொள்கிறானோ பொன்னால் பாவம் தின்னாலும் போயிடாது. ஒரு உயிரை கொன்னுட்டு அந்த உயிரில் இருக்க அந்த 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 கறி 2 வாய் சாப்பிட்டா அந்த பாவம் வந்து ஒரு மனிதனுக்கு போவாது. பின்ன என்னங்க பண்ணும் இல்லையா? எவன் ஒரு உயிரை கொள்கிறானோ அந்த அந்த கொல்றான் பாரு, அவன் இறந்து அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற புழு அவனை சாப்பிட்டாதான் அந்த பாவமாகப்பட்டது. அதாவது அவன் பாவம் வந்து அவனுக்கு நீங்கும். அப்படியா? ஆமா சாமி சாமி, நானுதான் இன்னைக்கு வந்து ஒரே கறி கூட தின்னு சாமி. இன்னும் நாங்க கம்பெனியே கிடக்குறோம். இன்னைக்கு கூட பருப்பு குழம்பு சாப்பிட்டு திருப்பி வந்துடுறோம். ஏன் மாமா உன்னை அந்த பீரா சாமி என்னங்க இந்நாளையில் கேட்டது போதும். இன்னொரு நாளைக்கு நல்ல நேரம் கிடைச்சு ஊருக்கு வந்தா அப்புறமா பேசிக்கிறோம். இந்நாளையில் நீ எங்க போகணும்? இப்ப அதாவது நான் இந்த உலக மக்களுக்கெல்லாம் படியளப்பதற்காக நான் சொல்ல வேண்டும். அப்படியா? ஐயா போய் வர மன்னாவாரே. ஏனை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு படியளந்து விட்டு திரும்ப வர வரையும் இந்த கைலிங்கிலேயே காத்துக் கொண்டிருப்பேன் சாமியா. அகட்டம் தேவி. சரிங்க, சென்று வாருங்கள்.
உலகத்தில்